பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பந்தமாக ஒரு தீர்ப்பு நேற்று வந்திருக்கு. குற்றவாளிகள் அனைவருக்குமே சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லி கோவை மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இது எல்லாரும் வரவேற்கக்கூடிய தீர்ப்பு. இந்த மாதிரி கடுமையான தண்டனை அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தமிழருமே ஆசைப்பட்டாங்க. அதை நிறைவேற்றும் விதமாக அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைச்சதில் உண்மையிலேயே மகிழ்ச்சி. ப்ளஸ் இந்த தண்டனை பெற்றுத்தந்த அந்த வழக்கறிஞர்கள் அனைவருக்குமே நம்மளுடைய வாழ்த்துக்கள். சரி, இதில் நம்ம பேச வேண்டியது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமா திமுக மற்றும் அதிமுகவுடைய இந்த அறிக்கைகள், ட்விட்டர் வார்கள். திமுக என்ன சொல்கிறாங்க, அதிமுகவை சேர்ந்த அப்படிங்கிறத குறிப்பிட்டு இந்த அதிமுக நிர்வாகி சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில் இப்படிப்பட்ட தீர்ப்பு வந்திருக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வழக்கை அதிமுகவோட சம்மந்தப்படுத்தி தான் அவங்க பேசுகிறாங்க. இது அதிமுகவோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு பேசுகிறாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்துருக்காரு. இந்த சம்பவம் அதிமுக ஆட்சியில் நடந்தாலும் அந்த குற்றவாளிகளை கைது செய்தது அதிமுக ஆட்சி தான். அந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக ஆட்சி தான். அந்த வழக்கில் தான் இன்றைக்கி தீர்ப்பு வந்திருக்கே தவிர திமுக இந்த வழக்குக்காக எதையும் செய்யலை. அதனால் இதுக்கும் ஸ்டிக்கர் ஒட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பதில் அறிக்கை கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் இந்த பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்துக்காக இவ்வளவு பொங்கக்கூடிய ஸ்டாலின் தமிழகத்தில் நடந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் யார் அந்த சார்னு கேட்டதுக்கு இப்போ வரைக்கும் பதில் சொல்லலையே. அப்போல்லாம் உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அதே மாதிரி அண்ணா நகரில் ஒரு சின்ன குழந்தையை பாலியல் வன்முணர்ச்சி செஞ்ச போது அந்த வழக்குக்கு எஃப்ஐஆர் கூட போடாத தமிழக அரசு, திமுக அரசு அதை சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன் வழக்கை எடுத்து அதை சிபிஐக்கு மாற்றிய போது அந்த சிபிஐ விசாரணை கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போன போது இதே திமுகவுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்லாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய அறிக்கை எந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரியான தீர்ப்பு கிடைத்ததற்கு இது அதிமுகவை சேர்ந்தவர்கள் வெட்கி தலையை குனிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுத்திருந்தாரு. அதற்கு பதிலடியாகத்தான் எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. உண்மை என்னன்னா, இவங்க இரண்டு பேரும் போடக்கூடிய அந்த சண்டை ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருக்குது. என்ன, இந்த மாதிரியான ஒரு தவறுகள், குற்றங்கள் நடக்கும்போது அவங்களுக்கு ஜாதி அடையாளம், மத அடையாளம், அரசியல் நிலைப்பாட்டு, எந்த கட்சியை சேர்ந்தவர்கள், எந்த ஊரை சேர்ந்தவர்கள், இப்படியெல்லாம் பார்த்து ஒவ்வொரு முறையும் பேச பேச தான் இந்த குற்றங்கள் இன்னும் அதிகரிச்சுட்டே போகுது. எல்லா சாதிகளையும் நல்லவன் கெட்டவன் இருப்பான், எல்லா மதத்திலையும் கொலைகாரன் இருப்பான், கொள்ளைக்காரன் இருப்பான், எல்லா அரசியல் கட்சிகளையும் இன்னைக்கு குற்றவாளிகள் இருக்காங்க. அதற்காக ஒவ்வொரு முறையும் ஒரு தவறு நடக்கும்போது அவன் என்ன சாதி, அவன் என்ன மதம், அவன் எந்த அரசியல் கட்சி அப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்த்து அதனுடைய அடையாளத்தோடு தான் இன்னைக்கு செய்தியே வெளியே வருது. தாவேகா கட்சியை சேர்ந்த நிர்வாகி, விசிகா கட்சியை சேர்ந்த நிர்வாகி, திமுகவை சேர்ந்தவர், அதிமுகவை சேர்ந்தவர், பாஜகவை சேர்ந்தவர், அவன் எந்த கட்சியா இருந்தா என்ன, அவன் தப்பு பண்ணியிருக்கான். நான் இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரியான பொதுமைப்படுத்துதல் தான் இங்கே ஒரு மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு இதனால் என்ன ஆகுது, ஒரு குற்றவாளி திமுகவை சேர்ந்தவர் கைது அப்படின்னா அந்த குற்றத்தை பற்றி திமுகவை சேர்ந்தவர்கள் எவனுமே பேச மாட்டான். அதுதானே இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம உண்மையை ஒத்துக்கணுமா வேண்டாமா? இன்றைக்கி போதைப்பொருள் வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். ஓகே, அவர் திமுக கட்சியில் இருந்தார் அப்படிங்கிறது உண்மை, நிர்வாகியாக இருந்தார் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த ஒரு காரணத்துக்காக ஒட்டுமொத்த திமுகவினரும் இதற்கு ஆதரவாக இருந்தார்கள், ஒட்டுமொத்த திமுகவினரும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி பொதுமைப்படுத்த வேண்டாம்னு நான் சொல்கிறேன். நான் சொல்கிறது திமுக, அதிமுக, பாஜக, விசிக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி எல்லா கட்சிகளுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அது ஆரோக்கியமான அரசியல் இல்லை. நம்ம மாற்று அரசியல்னு பேசிட்டு, ஆனால் அந்த அரசியல் தான் இன்னைக்கு இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று கட்சி ஆரம்பித்த தாவேகா கட்சியை சேர்ந்த யாராவது ஒருத்தர் தவறு செஞ்சாங்க அப்படின்னா அது இன்னைக்கு ஹெட்லைனில் வரும். எதற்காக அப்படி போடுறாங்க, தாவேகா கட்சியை சேர்ந்தவர் பாலியல் புகாரில் கைது அப்படின்னு போடுறது எதற்காக? அதை வச்சு தாவேகாவுக்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தி தர்றது. இன்னைக்கு இந்த வேலையை செய்யறது யாரு அப்படின்னா மீடியா. இதை செய்ய ஆரம்பித்தது, இப்படி ஒரு பழக்கத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது யார் அப்படின்னா வேறு யாருமே இல்லை, திமுக தான். ஏன்னா இந்த தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட விஷயங்களையும் அறிமுகப்படுத்தியது திமுக தான். அதில் யாருக்கும் மாற்று கருத்தே இருக்க முடியாது.
இப்போ வரைக்குமே அதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவை சேர்ந்த நிர்வாகி சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அதே குற்றவாளிகள் லிஸ்ட்ல திமுகவை சேர்ந்தவரும் இருக்காரு. எந்த அரசியல் கட்சியினுடைய முயற்சியிலையும் இந்த வழக்கு வெற்றி பெறவில்லை. அன்னைக்கு இருந்த அதிமுக அரசு உடனே சிபிசிஐடி கொடுத்தாங்க, குண்டாஸ் போட்டாங்க, சிபிஐ கொடுத்தாங்க. இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சிகளை சேர்ந்த 4 நபர்கள் இருக்காங்க. மொத்தம் 9 அக்யூஸ்ட்ல 4 அக்யூஸ்ட் 3 கட்சி தொடர்பு இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அருளானந்தம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், 8வது நபரா இருக்கக்கூடிய அருளானந்தம் அதிமுக இருந்தார். அவரை அதிமுக ஆட்சியிலேயே பொறுப்புல இருந்து நீக்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ணாங்க. திருநாவுக்கரசை பொறுத்த வரைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மிக தீவிரமான ஒரு தொண்டர். அன்னைக்கு இந்த கேஸ்ல அன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய மாவட்ட தலைவராக இருந்தார் நினைக்கிறேன். மயூரா ஜெயக்குமார் உட்பட எல்லாத்தையும் விசாரிச்சு அந்த பைக் பாபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பியூரா திமுக காரர். இப்போ இந்த அக்யூஸ்ட்ல இவங்க அதிமுக, இவங்க திமுக, இவங்க காங்கிரஸ் இப்ப வகைப்படுத்தக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க 9 பேரும் மனித மிருகங்கள். அப்படிதான் நம்ம இதுல பார்க்கணும். நான் இன்னைக்கு காலையில இருந்து நியூஸ் சேனல்ஸ் பாக்குறேன். ஒரு பர்டிகுலர் அக்யூஸ்டோட நேம் மட்டும் தான் பொலிட்டிக்கல் டேகோட வருது. 3 கட்சியை சேர்ந்தவர்கள் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளாக இருக்காங்க. அதிமுகவை சேர்ந்த அருளானந்தம், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருநாவுக்கரசு, திமுகவை சேர்ந்த பைக் பாபு, 3 பேரும் 3 கட்சியை சேர்ந்தவர்கள். இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த குற்றத்தை பண்ணியிருக்காங்க. அப்ப இதுல அதிமுகவை மட்டும் சம்பந்தப்படுத்துவது எதற்காக? அந்த எச்சத்தனமான வேலையை இன்னைக்கு மீடியா ஏன் செய்யணும்? அதைத்தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். ஒன்று, நீ அரசியல் நிலைப்பாட்டோட நீ இந்த குற்றவாளிகளை அடையாளப்படுத்துவ அப்படின்னா எல்லா குற்றவாளிகளுக்கும் சொல்ல. இந்த திருநாவுக்கரசு என்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவர் மாவட்ட தலைவராக இருந்திருக்காரு. பைக் பாபு என்பவர் திமுகவை சேர்ந்தவர், அவர் கட்சியில் இருந்திருக்காரு. இதையும் சேர்த்து சொன்னீங்க அப்படின்னா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. இங்க பாருங்க, நாங்க அரசியல் நிலைப்பாட்டையும் இதுல தொடர்பு படுத்துறோம், ஆனா எல்லா கட்சிக்கும் பொதுவாக நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நீங்க அதிமுகவை மட்டும்தான் இதுல டார்கெட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய நோக்கம் என்ன? திமுக நபர் இதுல சம்பந்தப்பட்டிருக்காருங்கிறத ஏன் மக்கள் கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப அதன் மூலமாக யாருக்கு பலன்? இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை வச்சு திமுக எவ்வளவு பெரிய அரசியல் பண்ணாங்க. என்ன காரணம்? சரியாக 2019 தேர்தலுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை இவங்க கையில் எடுத்தாங்க. நக்கீரன் கோபால் ஒரு வீடியோ வெளியிட்டார். அதுல அத்தனை கட்டு. இவங்களுக்கு எப்படி தேவையோ, எப்படி மக்களை மேனிபுலேட் பண்ண முடியுமோ, எப்படி மக்களை கோபப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி எடிட் பண்ணி ஒரு வீடியோ வெளியிட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமே முன்னெடுத்தாங்க. பொள்ளாச்சி பாலியல் சம்பவம், பொள்ளாச்சி வழக்குன்னு. அது என்ன பொள்ளாச்சி வழக்கு? அந்த ஊர் பேரையே கெடுத்ததே திமுக தான். இதை செய்ய வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தை மொத்தமாக கைப்பற்றணும். ஏன்னா கொங்கு மண்டலத்தில் திமுகவால் ஜெயிக்க முடியல. அதற்காக செய்யப்பட்ட வேலை தான் இது. அதுக்காக குற்றமே நடக்கலையா அப்படின்லாம் கேட்காதீங்க. குற்றம் நடந்தது உண்மை, அதற்கான விசாரணை நடந்தது உண்மை, சிபிஐக்கு வழக்கை மாற்றினாங்க, எல்லாம் நடந்தது. ஆனால் இதை தன்னுடைய அரசியல் சுயலாபத்துக்காக திமுக பயன்படுத்தி கொண்டது அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வரேன். அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி அவங்க அரசியல் சுயலாபத்துக்காக பொள்ளாச்சி அப்படிங்கிற ஊரை வச்சே எவ்வளவு பிரச்சாரம் பண்ணாங்க. அதற்கப்புறம் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா எத்தனை பாலியல் சம்பவங்கள், எத்தனை குற்றச்சாட்டுகள், இல்ல திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் மேலேயே எத்தனை குற்றச்சாட்டுகள். அதற்கெல்லாம் இவங்க ஏதாவது பிரச்சாரம் பண்றாங்களா? அப்போ அவங்களுடைய பிரச்சாரத்துக்கு உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத தான் நான் சொல்றேன். அவங்களுடைய அரசியல் சுயலாபத்துக்காக இங்க கொங்கு மண்டலத்தையே ஒட்டுமொத்தமாக அசிங்கப்படுத்தினாங்க. இதை நான் சும்மா போகிற போக்கில் சொல்லிட்டு போகல. இப்போ சமீபத்தில் நடந்த உதாரணத்தை கூட நான் சொல்கிறேன். என்ன, என் மகன் அரசு பள்ளியில் படிக்கிறான். அவங்க கூட படிக்கிற பெண்ணும் பார்த்தீங்கன்னா இப்போது தேர்ச்சி பெற்றிருக்காங்க. அவங்க கல்லூரியில் படிக்கணும் அப்படிங்கிற போது அவங்க வீட்டில் கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க. வெளியூரில் எப்படிங்க அனுப்பிச்சு படிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம பண்ணலாங்க, இன்றைக்கி அரசாங்கம் எவ்வளவோ சலுகைகள் கொடுக்குது, அதனால் தயவு செய்து படிக்க வைங்க, மேலே படிக்க வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம வலியுறுத்தி சொன்னோம். அவங்க அப்பா அம்மாட்ட எல்லாத்துக்கிட்டையுமே பேசணும். அந்த பொண்ணுக்கு பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய மகாலிங்கம் கல்லூரியில் படிக்கணும் அப்படிங்கிறது ஆசை. என்னன்னா ஏற்கனவே அவங்க பகுதியை சேர்ந்த ஒரு 2 பேர் அந்த கல்லூரியில் படிக்கிறாங்க. சரி, இவங்களும் அங்கே போனாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே, நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே அப்படிங்கிறது இவங்களுடைய அந்த பெண்ணுடைய நோக்கம். சரி, அது என்கிட்ட சொன்ன உடனே இல்லைம்மா நீ உடனடியாக ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டுட்டு மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அவங்களும் அப்ளிகேஷன் போட்டாங்க. இப்போ அரசு பள்ளி மாணவர்களுக்கு நிறைய சலுகைகள் இருக்கு இல்லையா, அதனால் கண்டிப்பாக அவங்களுக்கு அட்மிஷன் கிடச்சிரும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்போது காலேஜ்லேருந்து அவருடைய தகப்பனாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோங்க, எந்த கோர்ஸு என்ன ஏது அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறம்போது அவங்க அப்பா இல்லைங்க நாங்கள் இப்போதைக்கு ஒன்றும் முடிவு பண்ணலைங்கன்ட்டு வச்சிட்டார். அப்போ என்கிட்ட கூப்பிட்டு சொன்னாங்க, என்ன இந்த மாதிரி சொல்லிட்டாரு அப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் நான்
என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு நான் மறுபடியும் வந்து விசாரிக்கிற போது தான் தெரிஞ்சது, இல்லைங்க பொள்ளாச்சி வேண்டாங்க, வேறு ஏதாவது பார்க்கலாங்க அப்படின்னு அவங்க அப்பா சொன்னார். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆகலை, எதற்கு வந்து பொள்ளாச்சி வேண்டாங்கிறாரு அப்படின்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. ஸோ அப்புறம் தான் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிது. ஸோ ஒரு பொம்பளை பிள்ளையே பற்று வச்சுருக்கோம், அவங்கள படிக்க வைக்கிற போது பொள்ளாச்சிக்கு அனுப்புறது கூட வந்து ஒரு சாதாரண பொதுமக்களுக்கு, ஒரு சாதாரண தகப்பனுக்கு வந்து சங்கடம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சாரம் இங்கே நடந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அவர் எங்கே ரிலேட் பண்ணுறாரு, இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வந்து இந்த மாதிரி நடந்ததுனால அந்த ஊருக்கே என் பொண்ணை படிக்க அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இங்கே பிரச்சாரம் நடந்திருக்கு. இப்போ வரைக்கும் அதை பண்ணிக்கிட்டே இருக்காங்க திமுக. எடப்பாடி பழனிசாமி கேட்குற மாதிரி வந்து பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி இவ்வளோ வாய்கிழிய பேசுகிற ஸ்டாலின் அவர்கள் ஏன் வந்து அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? ஏன் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய பாலியல் சம்பவங்களை பற்றி பேச மாட்டேங்கிறாரு? அப்பெல்லாம் வந்து ஏன் வந்து வாயை மூடிக்கிறாங்க? அந்த கேள்வி வருதா இல்லையா? அப்போது இவங்களுக்கு என்ன நடந்தாலும் அதை வச்சு எப்படியாவது அரசியல் பண்ணணும், அரசியலில் ஸ்கோர் பண்ணணும், இதை மட்டும்தான் வந்து திமுக செஞ்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் வந்து தவறான விஷயம், இதுதான் வந்து தவறான அரசியல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இத்தனைக்கும் இந்த வழக்கில் வந்து நேர்மையாக வாதாடி இந்த வழக்கை வந்து திறம்பட நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்தது சிபிஐ. இந்த வழக்கில் கிடைத்த தண்டனைக்கும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த வழக்கறிஞரே வந்து சொல்றாரு, இதற்கும் அரசியல் கட்சிகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இந்த வழக்கை திறம்பட விசாரித்து அதற்கு வந்து சாட்சிகளை எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்து பேசி அந்த பெண்களை, பாதிக்கப்பட்ட பெண்களை முறையாக நடத்தி அவங்க கிட்ட இருந்து வாக்குமூலம் வாங்கி எந்த ஒரு பெண்ணுடைய சாட்சியும் வந்து பிறழ் சாட்சியாக மாறாமல் பார்த்து கொண்டு தெளிவாக வந்து இந்த தீர்ப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க. இதற்கு காரணம் சிபிஐ. ஆனால் சிபிஐ பற்றி பேசாமல் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோன்னு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு வழக்கம் போல் ஸ்டாலின் வந்து முன்னாடி வந்துட்டார். உடனே வந்து உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி எல்லாரும் சேர்ந்து இதை வந்து என்னமோ பெரிய சாதனை மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சாதனைன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருந்தால் தானே வந்து சொல்ல முடியும். இல்லைன்னா இந்த மாதிரி அடுத்தவங்களுடைய உழைப்பில் ஸ்டிக்கர் ஒட்டியே பழக்கப்பட்டுட்டு இருக்க வேண்டியதான், வேறு வழியே இல்லை. அதைத்தான் வந்து திமுக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்ட அனைவருமே கிட்டத்தட்ட ஒரு மனித மிருகங்கள் தான். அவங்களுக்கெல்லாம் வந்து எந்த சாதிய அடையாளமோ இல்லை மத அடையாளமோ இல்லை அரசியல் கட்சிகளோட நிலைப்பாடு அந்த அடையாளம்லாம் வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லை. அவங்களையெல்லாம் மிருகங்களாக தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு கேவலமான பிறவிகள். அப்படிப்பட்ட பிறவிகளுக்கு சிபிஐ வாங்கி கொடுத்திருக்கும் இந்த தண்டனை மேல்முறையீடு செய்தாலும் கண்டிப்பாக உறுதி செய்யப்படணும். இதற்கு வந்து முதல்ல சிபிஐக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ப்ளஸ் இந்த வழக்கை திறம்பட நடத்திய அனைத்து வழக்கறிஞர்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். கூடவே இது போன்ற குற்றங்களில் பாதிக்கப்பட்ட அந்த பெண்கள் முன் வந்து புகார் கொடுத்து அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்கும் வரை உறுதியாக நின்றார்கள் இல்லையா, அந்த பெண்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். அந்த பெண்களில் வந்து நிறைய பேர் வந்து திருமணமாகி சந்தோஷமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். பாதிக்கப்பட்ட பெண்கள் எங்கே இருந்தாலும் தயவு செய்து தைரியமாக முன் வந்து நீங்கள் புகார் கொடுங்க. உங்களுக்கு சட்டமும் நீதியும் கண்டிப்பாக துணையாக இருக்கும். நன்றி.